ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் வித்தா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு அமாவாசை சமையல் என்னென்னு பார்த்தலாம். பூசணிக்காய் வச்சு பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் கூட்டுக்கு வந்து மஞ்சள் பொடியை போட்டு அப்படி கடாயில் ரெடியாக வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. இங்கே டிகாஷன் ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த டிகாஷனில் ஒரு விஷயம் இருக்குங்க. என்னென்னா ஒரு விஷயமே கிடையாது, அதுலேயும் ஒரு கலைகள் இருக்குது. நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து நல்லா டம் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா சாதாரண மேலே காப்பித்தூள் போடுறதோட ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஒயிட் சுகர் போட்டால் அந்த வெள்ளை பூசுகிற மாதிரி வருது பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் வராது. அது மாதிரி ஒயிட் சுகர் நான் அடியில் போட்டுட்டு அவங்கள்ட்ட காட்டில் இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்குது. நல்லா தண்ணி தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் டிகாஷனில் ஊற்றணும். கொஞ்சம் ஆனால் டைமிங் தான் எடுத்துக்கும். ஒரு 1/2 hour ஆகும் டிகாஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. ஒரு 2 பேர் 3 பேர் குடிக்கணுன்னா ஒரு 1/2 hour ஆகும். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா டம் பண்ணி டிகாஷனுக்கு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு டைமிங் ஆகும். நல்ல கொட்டை கூழ் மாதிரி காஃபி குடிக்கணும் அப்படின்னா பாலை நல்லா தண்ணி விடாமல் காய்ச்சிட்டு இந்த டிகாஷன் அப்படியே ஊற்றி குடிச்சிங்கன்னா சூப்பராக ரொம்ப டிகிரி காஃபி தாங்க. இந்த காஃபி இப்படி நாங்களே ஹோம்மேட் நாங்களே இது பண்ணுறது. எங்கள் மாமனார் காலத்துலேருந்து காஃபி பொடி வியாபாரம் தான். 56-60 வருஷத்துக்கு மேலே அவங்களோட காலத்துக்கு முன்னாடியிலேருந்து காஃபி பொடி ஒர்க்கு அதுதான் நல்ல அந்த வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். சாம்பாருக்கு அரைச்சி விட்ட சாம்பாருக்கு கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வரமிளகாய், காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டு கலருக்கு, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி அதையும் வறுத்து ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு அரைச்சி விட போகிறோம். பூசணிக்காய்க்கு சாம்பாருக்கு நறுக்கி வச்சாச்சு. புளி ஊற வச்சுருக்கேன். கஞ்சி தாங்க இன்றைக்கி. சத்து கஞ்சி நாங்களே தயார் பண்ணுறது. அந்த சத்து கஞ்சியும் 24 பொருள் போட்டு நல்லா சத்தான கஞ்சி. இந்த கஞ்சி ஒரு டம்ளர் கஞ்சி குடித்தாலே போதும். பருப்பு பருப்பு வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு பாயசத்துக்கும் கூட்டுக்கும் வேக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வாழைக்காய் மட்டும் நறுக்கணும். வாழைக்காயை வந்து நான் நறுக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் அமாவாசைக்கு பண்ணி முன்னோர்களுக்கு வழிபட்டு நம்ம போடணும். காக்காய்க்கு இத்தனை நாள் பண்ணுற வாழைக்காயோடு இந்த மாதிரி இந்த அமாவாசை தவசம் அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி நான் நறுக்கி காட்டுறேன். நறுக்கினதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்க. தேங்காய் கூட்டுக்கு வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். தக்காளி பழம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தேங்காயை போட்டு இப்போ நான் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். தேங்காயை மட்டும் வறுக்கலைங்க, ஏன்னா பச்சை தேங்காய் தான் சேர்த்து ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். இதை அரைச்சதுக்கப்புறம் கூட்டில் போட்டால் கூட்டு ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு போட்டாச்சு. வாழைக்காயை வந்து இந்த மாதிரி தாங்க நறுக்கணும். அமாவாசை சமயத்தில் நம்ம முன்னோர்களுக்கு வழிபடும் போது வாழைக்காய் இந்த மாதிரி குண்டு குண்டாக தான் நறுக்கணும். நம்ம எப்பவும் போல் மசாலா மாதிரி நறுக்கி போட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து முன்னோர்களுக்கு கொஞ்சம் தெய்வத்துக்கு பயப்படுறோமோ இல்லையோ, முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படணும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு காக்காய்க்கு போடும்போது 2 வாழைக்காய் வச்சு போடணும். நாங்கள் இப்படி தான் வழிபடுவோம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இது அப்படியே வடிகட்டிடலாம். வெந்துருச்சு. இது கூட்டுக்கு நம்ம அரைச்சி விட்டுடலாம். ரசத்துக்கு கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி 3/4 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் போட்டு நல்லா உப்பையும் போட்டு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கொதிக்க விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பருப்பை ஆட் பண்ணிங்கன்னா ரசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். அடுத்தது சாம்பார் ஒண்டி தான் பாக்கி. பாயசம் வச்சுட்டேன் பாருங்கள். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா மசிச்சு வச்சதை நாடு சர்க்கரை போட்டு பாலை விட்டு ஏலக்காய் போட்டு நெய்யை விட்டு ரெடியாக வச்சாச்சு. முந்திரி திராட்சைலாம் நம்மளோட ஆப்ஷன் தேவையில்லைன்னா நம்ம தாளிச்சு கொட்ட தேவையில்லை. சாதம் ரெடி. ஓரளவுக்கு எல்லாம் சமையல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாம்பாருக்கு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ரசம் வந்து தேவையான பொருட்களை போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து கொதிக்க விட்டாச்சு. வாழைக்காய் அப்படியே தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் அப்படியே வாசனைக்கு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கொத்தமல்லி பொடி தனியாக பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதுதான் கொத்தமல்லி. இது வந்து சுண்டலுக்கு, நம்ம வாழைக்காய் கறி இந்த மாதிரி பொடிக்கறி பண்ணும்போது இதை போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம சாம்பாரை கொதிக்க விட்டுறலாம். வாழைக்காய் எடுத்து வச்சுட்டு இங்கே கூட்டுக்கு தாளிச்சாச்சு. அப்படியே எடுத்து போட்டு பருப்பு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பருப்பு, நம்ம சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் எல்லாமே போட்டாச்சு. புளி தண்ணி எடுத்துகிட்டு பூசணிக்காய் போட்டு சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு அப்படியே நாம் கொதிக்க விட்டுட்ருக்கோம். தேவையானலாம் அரைச்சி வச்சாச்சு. பருப்பு ரெடியாக இருக்குது. நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி விட்ட இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்படியே பருப்பு தண்ணியை ஊற்றிடுவோம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பாருக்கு அப்படியே அரைச்சி விட்ட வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்படியே சைடில் அப்படியே டீ போட்டுருவோம். அப்படியே டீ கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா சூப்பராக கமகமகமான வாசனையோடு கொதிச்சிட்ருக்கு. சுவாமி கும்பிட வந்தாச்சுங்க. சமையலாம் முடிச்சுட்டு இந்த அமாவாசையும் போது ஒரு முடிச்சு வைப்பாங்க. என்னென்னா நவதானியம், ஜாதிக்காய், அப்புறம் பேர் சொல்லான்னு சொல்லுவாங்க, வசம்பு, அதை வச்சு சூழி வச்சு முடிச்சு போட்டு பிள்ளையார், குலதெய்வம், அதுக்கப்புறம் லட்சுமிகிட்ட வச்சுட்டு வாசலில் வச்சிடணும். உப்பையும் கட்டி அது மாதிரி வச்சிடணும். சுவாமியில் கும்பிட்டாச்சு. முன்னோர்களுக்கும் அப்படியே சாப்பாடை நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாம்பார் ரெடி. அப்படியே எடுத்து பாத்திரத்தில் வச்சிருவோம். எல்லாம் பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாச்சு. கையோட பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. சாம்பார்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க, ஃபுல் சமையல் எடுத்து வச்சாச்சு. பாசிப்பருப்பு பாயசம், வாழைக்காய் கருமது, அதாவது பருப்பு களத்துக்கு எடுத்து வச்சுருக்கு, தயிர், பூசணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார், பருப்பு ரசம், பூசணிக்காய் கூட்டு, அரைத்து விட்ட கூட்டு, சுட சுட சாதம், எல்லாம் சமையல்லாம் ரெடியாக எடுத்து சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த விளாக் இதோடு முடிச்சுப்போம். பாய். நாளைக்கு டியூஸ்டே விளாக் பார்க்கலாம்.